லக்னத்துடைய மேச லக்னம். அப்ப அந்த லக்னம் எப்படி இருக்கும்? ஒரு வெப்பமா, ஒரு தீ வாழையுடன் அந்த உயிர்த்தன்மை எப்படி இருக்கும்? ஒரு வெப்பமா, ஒரு அதனுடைய சுய முயற்சி கௌரவம், சுய முயற்சி எப்படி இருக்கும்? ஒரு வெப்பமா, ஒரு உஷ்ணமா. புரியுதவங்களுக்கு அந்த உஷ்ணம். சரி, இது லக்னமா இருந்தா இதுக்கு இரண்டாவது வீடு பேச்சு எப்படி இருக்கும்? உஷ்ணமாக, ஒரு வெப்பம் மிகுந்ததாக. புரியுதா பாருங்க, வெப்பம் மிகுந்ததாக ஒரு பேச்சு. அடுத்தது பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரம் இரண்டாம் பாவம் இல்லையா, அது கொஞ்சம் வெப்பம் மிகுந்ததாக. அது எப்படின்னு நான் உங்களுக்கு ரெண்டாவது சொல்லித்தரேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு இரண்டாவது வீடு பிரயாணங்கள் வெப்பம் மிகுந்ததாக. ஒரு வெப்பத்தன்மை, அதாவது ஒண்ணுமே இல்லை, ஒரு பஸ் போகுது அப்படின்னா அந்த பஸ்ல இவங்க போய் முன்னாடி இடிக்கிட்டு போகிறது மாதிரி, அந்த வெப்பம் மிகுந்த மாதிரி ஒரு வெப்பமான நிலையில தகவல் தொடர்பு பிரயாணங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சகோதர உணவு, ஒரு வெப்பம் மிகுந்ததாக. அது அடுத்தது மூணாம் பாவம் அப்படிங்கிறது கருத்துன்னு சொல்றோம் இல்லையா, சோல்டர். இந்த சோல்டர் இந்த பகுதி ஒரு வெப்பம் மிகுந்ததாக காணப்படும். வெப்பம், ஒரு உஷ்ணம், வெப்பம் மிகுந்ததாக. நெருப்பத்தான் வெப்பங்கிற. இது நாலாம் பாவம், வாகனம் வெப்பம் மிகுந்ததாக இருக்கும். சொட்டுக்கள் வெப்பம் மிகுந்ததாக, அந்த நிலம் அந்த அதிக அளவுக்கு அதிகமா சூரிய வெளிச்சம் விழுகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி வெப்பம் மிகுந்ததாக. அடுத்தது அஞ்சாவது வீடு, லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு காதல், ரொம்ப உணர்ச்சிகரமான, ரொம்ப வேகமா உணர்ச்சிகரமாக, வெப்பம் மிகுந்ததாக, உணர்ச்சிகரமானதாக, அளவுக்கு அதிகமான வீரியம் மிக்கதாக அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். குழந்தைகள் வீரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஒரு முரட்டுத்தனமான உணவு கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள். புரிதலுக்கு ஆத்ம நோயா, நோய் எப்படி இருக்கும்? வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய், வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய். அடுத்தது அளவுக்கு அதிகமான கோபமான கடன் வழக்கு பிரச்சனைகள், எல்லாமே ஒரு பவர், ரொம்ப அளவுக்கு அதிகமான பவர் இருக்கிற மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவருக்கு வரக்கூடிய நோயே உஷ்ண சம்பந்தமான நோயா தான் இருக்கு. அளவுக்கு அதிகமான உஷ்ண சம்பந்தமான நோயா அதிகமாக தான். வாழ்க்கைக்கு இது ஏழாவது வீடா, இந்த லக்னத்துக்கு இது ஏழாவது வீடா. அப்ப ஏழாவது வீடு அப்படின்னா வாழ்க்கை துறை, அவங்களோட எப்படி ஒரு கோபமான ஒரு பேச்சு, ஒரு ஆக்ரோஷமான செயல்பாடு, உங்களை சந்திக்கிறவங்க ஒரு ஆக்ரோஷமான செயல்பாடுகளாக கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒரு கோபம், ஒரு வேகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். இந்த லக்னத்துக்கு இரண்டாவது வீடு, எட்டாவது வீடு வலி வேதனைகள், நெருப்புல புகழ், நெருப்பு நெருப்பு இயந்திர தொழிற்சாலைகள் மூலமா வேலை செய்யறாங்கன்னா அந்த விபத்து, நெருப்புகள்ல கண்டம், நெருப்புல கண்டம் ஏற்படுறது, இயற்கை பேரழிவுல நெருப்புங்கிற ஒரு விஷயம், அதுக்கு இந்த காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அந்த நெருப்பு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வலி வேதனை மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிர்பாராத செயல்களை தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த லக்னத்துக்கு அது நெருப்பு ராசி ஆகிறதுனால நெருப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இதுக்கு எத்தனாவது வீடு? ஒன்பதாவது வீடு. அப்ப கடவுள் அப்படின்னு, கடவுள் தன்மை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த கடவுள் கோபமான கடவுள்ல அதிகமா வெளிவருது, கோபமான கடவுளை வெளிவருது. உயர்கல்வியில அந்த ஒரு வேகமான ஒரு கல்வியை எடுத்துக்கிறது, சூஸ் பண்றது, ஒரு ஆக்ரோஷமான கல்வியை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது. பிரயாணங்கள் அதே போல ரொம்ப கண்டனோடான ஒரு பிரயாணங்களை மேற்கொள்றது, வெளிநாட்டு பிரயாணம், வெளி பிரயாணங்கள், தூர வெளி பிரயாணங்கள், இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க. இறுதி வீடு பத்தாவது வீடு. அப்ப கடகலக்கு ஒரு நெருப்பு சம்பந்தமான ஒரு தொழில்முறைகள், அதுல கௌரவம் கிடைக்கிறது, அந்த துறைகள்ல வேலை பார்க்கறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிரமாதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ரைட்டா? இருக்கிறது வீடு 11ஆவது வீடு. அதாவது இந்த லக்னத்துக்கு முதல்ல 11ஆவது வீடு. நண்பர்கள் எப்படி ஒரு உணர்ச்சிகரமானவர்களாக, ஒரு கோபமிக்கவர்களாக, ஒரு நெருப்பு, ஒரு வெப்பமா, ஒரு வேகமா இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு எல்லாமே நண்பர்கள், ஒரு உணர்ச்சிகள், ஆசைகள் எல்லாமே ஒரு வேகமா இருக்கும், எல்லாமே ஒரு வேகத்தை ஏற்படுத்தும். 11ஆம் பாவகாரங்கள் அனைத்திலும் ஒரு வெப்பத்தன்மை மிகுந்து காணப்படும். வெப்பம் மிகுந்ததுனால கொஞ்சம் உணர்ச்சி அதிகமா இருக்கு இல்லையா, அளவுக்கு அதிகமா. இந்த அளவுக்கு எத்தனாவது வீடு? 12ஆவது வீடு. அப்ப 12ஆவது வீடு அப்படின்னா மறைமுக நடவடிக்கைகள், அதுல ஒரு வேகமான செயல்பாடுகளால் பிரச்சனைகள் ஏற்படுதல்,
அவங்க இந்த மறைமுக நடவடிக்கைகள், அடுத்த ரகசிய நடவடிக்கைகள், இது எல்லாமே வந்து இந்த காரணத்தை சார்ந்து பயணிக்கிறது. ஒரு பொருளாதாரத்தை உங்களுக்கு பதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் அந்த வெப்பம் என்ற ஒரு சில விஷயங்களை ரொம்ப வேகமா செய்வாங்க. வெப்பம்னா வேகமாக செய்யுங்க. நீங்க வெப்பம்னா நெருப்புன்னு மட்டும் நினைக்காதீங்க. நெருப்புக்கு காரணம் என்னன்னு இருக்குன்னா ஒரு வேகம், ஒரு உணர்ச்சி தூண்டுதல், ஒரு ஆக்ரோஷம் அப்படிங்கிற. இப்ப மறைமுக நடவடிக்கைகள், ரகசிய தொடர்புகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேகத்துல நடக்கும். ஒரு வேகத்துல, உணர்ச்சியுடைய வேகத்துல நடக்கக்கூடியதா இருக்கு.